அன்பு நீங்கள் வச்சுருக்க ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் கண்மணி பார்க்கல போல இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ அன்பு வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா, பரவாயில்ல ப்ரைவேட்டில் இருக்குது, அது தேவையில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. அம்மா வந்து அப்படிலாம் நினைக்காதப்பா, கண்டிப்பாக வந்து உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணியோட ஃப்ரெண்டு போய் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து கண்மணி அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்றதோட சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இந்த இடத்துல உருவாகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஜீவா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியை கூப்பிட்டு தேவைப்பட்ட இதெல்லாம் வந்து நிறையா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேனூரில் வந்து கண்மணி டிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து கண்மணி பேரில் மாற்றிருக்காரு. வெளியில் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காரு, அன்பு ஃபோட்டோ வைக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு வந்து கொஞ்சம் இடிகட்டாக இருந்தாலும் கண்மணி அதை பற்றி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை கண்மணி, முழுக்க முழுக்க வந்து நீ சொல்லதை தான் அவர் செஞ்சு கொடுத்தாரு. கடைசியாக ஃபைனலாக வந்து நீ வந்து அது என்ன டிஷ் அப்படின்னு பேர் சொல்லலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்காரு. ஸோ இது முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி தான் அப்படிங்கிறாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சமையல் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சமையல் பண்ணுற மாஸ்டருக்கு வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. கண்மணி வந்ததுக்குள்ளே வந்து ஓனரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளை மயக்கிட்டாங்க அப்படின்னு தப்பு தப்பான விஷயங்களை பேசும்போது அன்பு நல்லா ஏற்றுக்கவே முடியல. கோபத்தால் அவங்கள போட்டு அடிச்சிடறாரு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே வராங்க. கண்மணி, ஜீவா எல்லாருமே அன்புகிட்ட கேட்கும்போது அன்பு வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கார். அன்பை வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜீவா கூப்பிட்றாரு. கண்டிப்பாக அங்கே வந்து அன்புக்கு ஒரு பெரிய டோஸ் இருக்குங்கிறது உண்மை. கண்மணி நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல கண்மணி பேரை காப்பாற்றணும்னா நடந்த தப்பை வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அன்பு நினைப்பாப்புல. ஸோ கண்டிப்பாக ஹோட்டலை விட்டு வெளியேறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அன்புக்கு. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.